நண்பர்களே வணக்கம். நான் அரசஜா. நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு அரசியல் பிரபலம். இந்தியாவின் சாணக்கியன் அப்படின்னு எல்லோராலும் ஒரு பாகுபாடு இல்லாம பாராட்டப்படுகிறவர். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி அந்த வெற்றியின் உச்சாணி கும்பல உட்கார்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அமித்ஷாஜி அவர்கள். அமித்ஷா நரேந்திர மோடியோடைய வலது கை அப்படின்னு எல்லோராலும் புகழப்படுகிறவர். அமித்ஷா யார்? இவருடைய சொந்த ஊர் எது? இவர் எப்படி இந்த அரசியல் துறையில இவ்வளவு சாணக்கியத்தனமாக நடந்து கொண்டு வெற்றிகளை குவித்து வருகிறார், அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க. நம்ம அமித்ஷாஜி அவருடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். அமித்ஷா அவர்கள் இந்திய உள்துறை அமைச்சராக தற்பொழுது பணியாற்றி வருகிறார். ஆரம்பத்தில் இவர் ஒரு தொழில் அதிபராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். அரசியல்வாதியாக ஆனவர் நரேந்திர மோடியின் வழக்கையாக அரசியல் களத்துல பயங்கரமான வெற்றிகளை குவித்து வரக்கூடியவர். மோடியின் குஜராத் அமைச்சரவையில உள்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். ஆனா 2010 இவருடைய உத்தரவின் பேர்ல குஜராத் மாநில காவல்துறையால நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு பெண் அந்த கொலை வழக்கினால தன்னுடைய அமைச்சர் பதவியை இவர் துறக்க நேர்ந்தது. 2014 இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் பரப்புரை மேலாளராக இவர் நியமிக்கப்பட்டார். இந்த தேர்தலில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவுல வெற்றி அடைந்ததற்கு அமித்ஷாவின் அந்த சாதுரியமும் உழைப்பும் தான் காரணம் அப்படின்னு பெருவாரியான அந்த கட்சி தொண்டர்களாலும் மக்களாலும் பாராட்டு மழையில நனைந்தவர்னு இவர் சொல்லலாம். இவருடைய பிறப்பு, இவருடைய சொந்த பெயர் எல்லாம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய பெயர் அமித் அனில் சந்திர ஷா. இவர் 1964 அக்டோபர் 22 மும்பையில பிறந்திருக்கிறார். இவருடைய மனைவியின் பெயர் சோனல் ஷா. இவருக்கு ஜெய் ஷா அப்படின்னு ஒரு மகன் இருக்கிறார். இவர் குஜராத் பல்கலைக்கழகத்துல முன்னாள் கல்லூரி மாணவராக இளங்கலை அறிவியல் பயின்றிருக்கிறார். அமித்ஷா 1964 ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவர். இவருடைய தந்தை ஒரு தொழில் அதிபராக இருந்தவர். பயோவேதியியல்ல அமித்ஷா இளைஞர் பட்டம் பெற்றவர்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். சில காலம் இவர் பங்கு சந்தை தொழிலையும் ஈடுபட்டிருக்கிறார். குஜராத் மாநில நிதி குழுமத்துல தலைவராகவும் அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராகவும் இவர் பணி செய்திருக்கிறார். இவருடைய சிறப்பே தான் கொண்ட வேலையில பயங்கரமான உடல் உழைப்பை போடக்கூடியவர். தொடக்கத்தில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்க உறுப்பினராகவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாணவர் பிரிவான அகில பாரத வித்யார்த்தி பரிஷத், அதாவது ஏபிவிபி அப்படிங்கிற அமைப்பின் தலைவராகவும் இவர் இருந்திருக்கிறார். 1985 நரேந்திர மோடியின் கீழே இளைஞர் அணியில இவர் பணியாற்ற தொடங்கினார். பின்னர் பாஜகவுல இணைந்து குஜராத்தில் காந்தி நகர் மக்களவை தொகுதியில அத்வானிக்காக தேர்தல் பொறுப்பாளராக பல முறை பணி செய்திருக்கிறார். 2002 நரேந்திர மோடி அமைச்சரவையில குஜராத் மாநில உள்துறை அமைச்சராக பதவியேற்றார். 2005 நிகழ்ந்த சொராப்தின் ஷேக் கொலை வழக்கில் அமித்ஷா மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டது. 2007 அமைந்த அமைச்சரவையிலும் இவர் அமைச்சரானார். 2009 இளம்பன் வேவு பார்க்கப்பட்ட சிக்கல்ல அமித்ஷாவுடைய பெயர் பயங்கரமா அடிபட்டது. காவல்துறை மோதல் வழக்கில் சிக்கிய அமித்ஷா குஜராத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஆணையிட்டது. இதனால இவர் அங்கிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தேர்தல் பணிக்காக போனார். சில ஆண்டுகள்ல அந்த வழக்கிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டார். ஜூன் 2013 உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சார குழு தலைவராக இவர் அமர்த்தப்பட்டார். ஓராண்டு காலம் அங்க தங்கி பாஜக வளர்ச்சிக்காக கிராமங்கள் தோறும் சென்று மக்களை சந்தித்து இவர் பேசினார். 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஊபியின் 80 தொகுதிகளில் 71 தொகுதிகளில் பாஜக பயங்கரமான வெற்றி பெற்றதற்கு அமித்ஷாவின் உழைப்பும் சாதுரியமும் தான், திறமையும் தான் காரணம் அப்படின்னு எல்லா அரசியல் நோக்கர்களும் சொன்னாங்க. உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகியதால அந்த பதவிக்கு தகுதியான நபர் அமித்ஷா தான் அப்படின்னு அந்த பதவிக்கு அமித்ஷாவை உட்கார வச்சாங்க. அந்த நாளிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி பயங்கரமான ஏறுமுகத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தது. அமித்ஷாவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இவர். 2006 குஜராத் செஸ் சங்கத்தின் தலைவராகவும் 2009 கிரிக்கெட் சங்கத்தின் மத்திய குழு தலைவராகவும் 2014 குஜராத் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராகவும் இவர் பணியாற்றினார். இவர் குஜராத் மாநில செஸ் சங்கத்தின் தலைவராக இருந்தபோது அகமதாபாத் அரசாங்க பள்ளிகளில் ஒரு சோதனை திட்டத்தின் மூலம் செஸ் அறிவு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவரது மாணவ பருவத்தில் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும்
அமித்ஷா அவர்கள் பங்கேற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷாவுடைய சாதனைகள் என்னென்னு பார்த்தோம்னா, முன்னதாக பயிற்சி முகாம்களில் சுமார் 3500 தொழிலாளர்கள் மட்டுமே சராசரியாக பங்கு பெற்றிருக்கிறாங்க. அமித்ஷாவின் வழிகாட்டலுக்கு பின்னர் 2015 7,25,000 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினருடைய எண்ணிக்கை 3 கோடியிலிருந்து 11 கோடிக்கும் அதிகமானது. யாருடைய உழைப்பால அப்படின்னா, அவருடைய முழு புகழுக்கும் சொந்தக்காரர் அமித்ஷா அவர்கள். அரசியல் கால வரிசைப்படி அமித்ஷாவுடைய அந்த படிப்படியான வளர்ச்சி நிலைகளை நம்ம பார்க்கலாம். 1980 RSS இயக்கத்தில் சேர்ந்த அமித்ஷா RSS மாணவர்கள் அமைப்பு மற்றும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்புல 4 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்திருக்கிறார். 1982 குஜராத் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் இணை செயலாளராக இவர் ஆகியிருக்கிறார். 1987 பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா அமைப்பின் உறுப்பினராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1989 அகமதாபாத் நகர பாஜக செயலாளராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1995 குஜராத் மாநில நிதி நிறுவனத்தின் தலைவராக இவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். 1998 குஜராத் சட்டமன்றத்திற்கு அதே தொகுதியிலிருந்து MLA-வாக அமித்ஷா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பிரமுக் பாய் கனுபாய் பட்டேலை அவர் தோற்கடித்திருக்கிறார். 1999 குஜராத் பாஜக மாநில துணைத் தலைவராக இவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். 2000 அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்வானார் அமித்ஷா. 2001 பாஜகவின் ஷாக்கரிதா பிரகோஸ்தா தேசிய ஒருங்கிணைப்பாளரான அமித்ஷா கௌரவ் யாத்ராவின் இணை ஒருங்கிணைப்பாளராக ஆகியிருக்கிறார். 2002 அமித்ஷா மீண்டும் சர்க்கேஜ் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். இவர் INC வேட்பாளர் ஹிமான்சு விட்டேல்பாய் பட்டேலை தோற்கடித்திருக்கிறார். மேலும் வீட்டு வசதி, போக்குவரத்து துறை போன்ற பிரதான துறைகளுக்கு இவர் அமைச்சராகவும் இவர் மாறியிருக்கிறார். 2012 சட்டமன்ற தேர்தலில் நரன்புரா தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்திருக்கிறார். 2013 பிஜேபியின் தேசிய பொதுச் செயலாளராகவும் குஜராத் மாநில அமைச்சராகவும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2014 அமித்ஷா பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக ஆனார். 2017 ராஜ்யசபா உறுப்பினரானார். 2019 17வது மக்களவை தேர்தலில் காந்தி நகர் தொகுதியில் LK அத்வானிக்கு பதிலாக போட்டியிடுகிறார். தற்போது அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் அரசியல் சாணக்கியன் அப்படின்னு அறியப்படுகிறார். எதிர்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதம வேட்பாளராகவும் இவர் ஆவதற்கான அத்தனை தகுதியும் திறமையும் உள்ள நபராக இவர் மிளறுகிறார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இதுவே மாண்புமிகு அமித்ஷா அவருடைய வாழ்க்கை பயணம். நன்றி, வணக்கம்.